வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொழுக்கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே சமயம் பால் கொழுக்கட்டையில் எப்படி ஸ்டஃப்டு கொழுக்கட்டை பண்ணுறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணணும். ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்துட்டு போட்டுட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி அளவு வச்சு நல்லா வந்து ஒரு முக்கால் வேக்காடை வேக்க வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அது கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸோ அது கூட வந்துட்டு நம்ம வேக வச்ச அந்த பருப்பை சேர்த்துட்டு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்கள். நல்லா வந்து அந்த இதில் கொஞ்சம் அந்த வேக்கடை வந்து இதில் வந்து வேகணும். ஸோ இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு துருவணும் தேங்காய் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் மசிக்கிற இதை வச்சு வந்துட்டு கொஞ்சம் மசித்து விடணும். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துட்டு அந்த மசிக்கிற இதை வச்சு வந்துட்டு நல்லா மசிச்சு விடுங்க. ஸோ நல்லா மசிச்சு விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூட கொஞ்சம் வெந்நீர் வந்து சேர்த்துக்குங்க. நல்லா வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விடுங்க. நல்லா ஒரு சாஃப்டான தோவா ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா எதுலேயும் ஒட்டாத அளவுக்கு வர மாதிரி ஒரு தோவை ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கையில் ஒரு லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டுட்டு கொஞ்சம் சின்ன சைஸ் பால் கொழுக்கட்டை உருட்டிட்டு அதை நல்லா சென்டரில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபில்லிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் உருட்டி இட்லி தட்டில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய விநாயகர் கொழுக்கட்டை பண்ணலாம். அதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் உருண்டை எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில் வந்து கொஞ்சம் ஃபில்லிங் வச்சுட்டு அதே மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இந்த அச்சு இருக்குது. இந்த அச்சில் வந்து சென்டரில் வச்சு விட்டு கரெக்டான அதுக்கான ஷேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இதை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. மாவு பதலைனா கொஞ்சமாக எடுத்து பின்னாடி வந்து வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு அழகாக ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா கொழுக்கட்டை ஜம்முன்னு ரெடியாகி வெளியே வந்துடும். இது இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் இட்லி தட்டை வந்து ஒன் வேணால் இறக்கிட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போது பால் கொழுக்கட்டைக்கு தேவையான அந்த பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதே ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுக்கோங்க. நல்லா இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்திட்டு அது கூடவே கொழுக்கட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பவுட்ரு, அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டஃப்டு பால் கொழுக்கட்டை, நம்மளோட ரெகுலர் விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.